அன்பு நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் கொல்லவட்டியிலேருந்து மணி பேசுகிறேனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாணிப்பாசி கரைசல் மூலிமா கோழி கரைசல் விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு கோழியை எப்படி மக்க வச்சு கொடுக்கலாம்னு பார்க்கலாமுங்க. அதுக்கு தேவையானது 200 லிட்டர் பேரலுங்க, ஒரு 150 லிட்டர் தண்ணி, 1 கிலோ வெல்லமுங்க, இப்போ கோழி கழிவுகளுங்க. எப்படி போடலாம்னு பார்க்கலாமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ அதில் 1 லிட்ரு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தேவைங்கிற மண்டவெல்லம் 1 கிலோங்க, சாணப்பாசி கரைசலுக்கு பயன்படுத்துறதுக்கு வெல்லம் போடுறோங்க. வெல்லம் போட்டாச்சுங்க. அதுக்கு தேவைங்கிறது தாய் திரவம் சாணப்பாசி கரைசல் 1 லிட்ரு உள்ள ஊற்றுறோமுங்க. இதே போதுமானதுங்க. போட்டுட்டுங்க, நீ அடுத்தது கோழி கழிவுகள். கோழி பார்த்திங்கன்னா ஒரு கோழி இறந்துருச்சுங்க. அதை உள்ளே போடுறோம். எத்தனை நாளில் மக்குது என்னங்கிறத உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேனுங்க. நன்றி, வணக்கம். போட்டு களைக்குடணுங்க. ஒரு கோழி போட்டாச்சு, மேலே மிதங்குது. இதை களைக்குட்டு எத்தனை நாளில் கரையுது, எப்படி அமிலமாகுதுங்கிறது பார்க்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.